எல்லோரும் எழுந்து நின்று இறைவனையும் அவரது புனிதர் நமது பாதுகாவலர் அந்தோணியாரையும் போற்றி புகழ்ந்து பாடுவோம். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருள்கொடைகளால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள், பரிவோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் அருள்கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்திக் கொள்வோமாக. புதுமைகள் புரியும் அருள்வரம் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். கரத்தில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்முடைய திருத்தலத்திற்கு ஓடி வந்தோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம சரீர தேவைகளையும் நாங்கள் இப்பொழுது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கூறி மன்றாடும். இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள்புரியும். மகிமையில் விளங்கும் புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளை என்றும் அரவணைப்பவரே, தாழ்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் உம் பக்தர்களை பாரும். உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும். வறுமையில் வாடும் எங்களின் வாழ்வை வளப்படுத்தும்.
சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மன வலிமையை அளித்தருளும். மன அமைதியின்றி தவித்தலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோய்களை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத்தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்று உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையான ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.
மலருக்கு பதிலாய் களி எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களி எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளித்ததற்காக புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் ஆன்ம மன நலன்களுக்காக புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக புனித அந்தோணியாருக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, துயரரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்தருளும். இதுவரை நாங்கள் உம்மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். அனைவரும் இணைந்து அந்தோணியார் புகழினை பாடுவோம். அந்தோனியாரிடம் வருவீரே, அந்தோனியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வருவீரே, அந்தோனியாரிடம் வருவீரே. வறுமையும் விபத்தும் வருத்திடும் பசியும் வாட்டிடும் பிணி பலவும். வறுமையும் விபத்தும் வருத்திடும் பசியும் வாட்டிடும் பிணி பலவும். பரந்திட கண்ட பக்தர்கள் கோடி பகருகிறார் சாட்சி, பகருகிறார் சாட்சி. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே, நம் அந்தோணியாரிடம் வருவீரே. பதுமை பதியன அந்தோணியாரின் புதுமை புகழ் விளங்க.
அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே. தீமை நம்மை அணுகாது, துன்பம் நம் உறைவிடத்தை நெருங்காது. ஏனெனில் இறைவனே நம் புகலிடம், நம் அரண், அவரையே நாம் நம்பியுள்ளோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். டாக்டர் பிரான்சிஸ் ராய் விரைவில் குணம் அடையவும் பழைய நிலைமைக்கு திரும்பவும் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். பெனடிக்ட் ராஜகுமார் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மகளுக்கு நிரந்தர வேலை வேண்டியும், வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், உடல் நலன் இறையாசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். அமெரிக்காவில் வசிக்கும் சிறில் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள் கேப்ரியல் ஆண்டனி, ஜெசி ஆண்டனியா கல்வி, ஒழுக்கம், ஞானத்தில் சிறந்து விளங்கவும், குடும்ப நலன் உடல் நலன் இறையாசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ராணி ரியல்ஸ் அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் நலனுக்காக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஆனி ஜீசஸ் மகன் ஆண்டனி ரபேலுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஆண்டனி ரபேல் கல்வி, ஒழுக்கம், ஞானத்தில் சிறந்து விளங்கவும், குடும்ப நலன் உடல் நலன் இறையாசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஆரோக்கிய மேரி பிலோமினா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். கனடாவில் வசிக்கும் ஆண்டனி விஜய் ஆரோக்கிய செல்வராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மகன் மைக்கேல் கிளியோபாஸ் கல்வி, ஒழுக்கம், ஞானத்தில் சிறந்து விளங்கவும், குடும்ப நலன் உடல் நலன் இறையாசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஓர் குடும்பத்தார் குடும்பத்தில் மரித்த உத்திரிக்க ஸ்தலம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஆண்டன் சவுன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அவர்களின் நலன் விரும்புவோர், வாடிக்கையாளர்கள், தொழில், குடும்பம், அவர்களின் பணியாளர்கள், குடும்பத்தாரின் நலனுக்காகவும், நாடு செழிக்கவும், விவசாயம், அனைத்து தொழில்கள் செழிக்கவும், உலக அமைதி வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜெயசீலன் மார்கரெட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் மகள் அமலா மேகி, மருமகன் ஸ்டான்லி ராஜன், பேர பிள்ளைகள் மிசல் பாலின், மிக்ஸ்வெல் சிமன் பாதுகாப்பிற்காகவும், உடல் உள்ள ஆன்ம நலன் மற்றும் இறையாசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஓ குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இறையாசீர் உடல் நலன் குடும்ப நலன் வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேறவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். டோம்னிக் ஜெனட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், மகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும், குடும்ப நலன் உடல் நலன் வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேறவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
ஆனந்த இல்லம் செல்வோம், அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். பெரும் கருணை நலன்களை சுவைத்தோம், நலன்களை சுவைத்தோம். திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். பெரும் கருணை நலன்களை சுவைத்தோம், நலன்களை சுவைத்தோம். திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உமதருள் அடைந்தோம், உமதருள் அடைந்தோம். நிலையான அன்பீது நிதம் உம்மை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையில் புகழ்ந்தோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம், அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்பு கலந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் பேரன்பையும் நாம் நினைவு கூர்ந்து அவர் வழியாக தொடர்ந்து பயணிப்பதற்கான அருள் கேட்டு நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். இந்த நாளில் நம் அன்னையாம் திருச்சபை அருள் பணியாளரும் மறை வல்லுநருமான புனித ஜெரோம் என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. விவிலியத்தை அறியாதவர், இயேசுவை அறியாதவர் என்று புனித ஜெரோம் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவதும் அறிவிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பான அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் எல்லோருமே ஆண்டவரை அறிவோம், அவரை அறிவிப்போம் என்கிற மனநிலையில் இந்த பலியில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். நாம் எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியில் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்காக தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே. உமக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மேன்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வாருங்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்,
மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல். கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். கடவுள் நம்மோடு நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் வீட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பிய நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதாம் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். மக்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்ப. கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார்.
மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 51 முதல் 56 முடிய. அக்காலத்தில் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோவும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறோர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பை, அவருடைய அளவற்ற இரக்கத்தை இந்த பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகளிலிருந்து இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்கும் பொருட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, உம்மை தேடுவதற்காக நீர் எங்களை அழைத்து வந்தீரே. உமது வார்த்தைகளை கேட்கும் பொருட்டு எங்களை கூட்டி சேர்த்தீரே. உமது திரு விருந்திலே பங்கு கொள்ளும் பொருட்டு எங்களை தயாரித்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி. சிறப்பாக இந்த நாளிலே பகிரப்படுகிற இந்த இறை வார்த்தையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும் பொருட்டு எங்களுடைய மனக்கண்களை நீர்தாமே திறப்பீராக. இதோ ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களை திறந்தார். அப்பத்தை பிட்டபோது அவர்களுடைய மனங்கள் திறக்கப்பட்டது. வார்த்தைகளை அவர் பகிர்ந்தபோது அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது. அதுபோலவே ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுடைய வாழ்வை மாற்றும்படியான ஆசீர்வாதத்தை இந்த காலை பொழுதில் எங்கள் எல்லோருக்கும் தருவீராக. உமது பேரன்பினால் எங்களை ஆட்கொள்ளும். உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் செக்கரியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி கலந்திருக்கிறது.
எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிற இனத்தார் என்ன சொன்னார்களாம். அந்த வசனமை மிக ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செக்கரியா புத்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். செக்கரியா 8:23. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசு வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிதானா? அந்தோணியார் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கிளம்பிட்டு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சமயத்தை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்க? உங்கள் சேலையை பிடிச்சிக்கிட்டு, ஏக்கா என்னையும் கூட்டிகிட்டு போ அந்த கோயிலுக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் உண்மையிலேயே அந்தோணியாராகவே மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அந்தோணியாருடைய பிள்ளையாகவே நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் நடக்குது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ராயேல் மக்கள் கிளம்பி வரும்போது வேற்று இனத்தவரை சேர்ந்த 10 பேர் மேலாடையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்களாம்? உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் உங்களோடு நாங்களும் வாரோம். இதுதான் செய்தி. இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதரோடு யார் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை பொறுத்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அல்லது உங்களோடு என்ன பொருள் இருக்கிறது, உங்களிடத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கிறது, உங்களிடத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியும். எப்படி இருக்கிறது? உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு வீட்டில் ஒரே சண்டை. என்ன சண்டைன்னு சொன்னால், வீட்டுக்காரரு வீட்டை மாட்டை எரிஞ்சு விழுறார், கோவப்படுறார், டென்ஷன் ஆகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சொல்லுது, திருவிழா வந்துடுதுன்னா இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருது ஃபாதர். திருவிழா வந்துடுதுன்னா கிறுக்கு பிடிச்சிருது, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கான் மனுஷன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அந்த ஆளை பார்த்து, என்னையா அப்படி சண்டை போடுறாரு அப்படின்னு சொன்னால், மறுநாள் அதே மாதிரி தான் சண்டை போடுறாரு அவர். உனக்கு நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்றைக்கி ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா கேட்டால், சும்மா இருக்கணும், என்கிட்ட புழுன்னு சத்தம் போடக்கூடாது, உன் வேலையை பாரு, பிள்ளைகளை பாரு, கவனி, அதோட விட்டுக்க. அந்த அம்மா நேராக ஃபாதர்கிட்ட வந்துச்சு. ஃபாதர், என்ன நடக்குன்னே தெரில, அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, திருவிழா வந்துடுதுன்னு சொன்னாலே ஏதாவது எகிரிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வராரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அந்த ஆளை கூப்பிட்டு, என்னையா பிரச்சனை அப்படி கேட்டால், ஃபாதர் உங்களுக்கு தெரியாது, திருவிழா வந்துடுதுன்னா கொஞ்சம் சிரித்து பேசக்கூடாது ஃபாதர் அப்படின்னாரு. என்னையா இது கொடுமையாக இருக்குது, திருவிழா வந்தால் சிரித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீரே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, சிரித்து பேசணும்னு சொன்னால் சவுளி கடைக்கு வாங்கம்பா, இவ்வளோ ரூபாய்க்கு காணாதும்பா, அதை எடுத்து தாங்கம்பா, பிள்ளைகளுக்கு அதை வாங்கம்பா. எவன் கையில் காசு வச்சுருக்கான், அவ்வளோ ரூபா போடுறதுக்கு யார்கிட்ட கையில் இருக்குது, அதனால் சிரித்து பேசக்கூடாது சாமி, உங்களுக்கு தெரியாது, குடும்பம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, அதில் அவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதே மனுஷன் கையில் நிறைய காசு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன செய்வார்? அதில் என்ன இருக்குது, பிள்ளைகளுக்கு தானே கூட ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க, உனக்கு தானே கூட 2 சேலையை வேணாலும் எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன சிக்கல் வந்துட போகுது, வரட்டும் பார்த்துக்கிடுவோம். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நீங்களும் செலவழிப்பீங்களா, செலவழிக்க மாட்டீங்களா? நாங்கள் சும்மாவே செலவழிப்போம்கீங்களா, கையில் இல்லட்டா கூட நம்ம செலவழிப்போம் அப்படின்னு சொல்ல வரோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா இன்னொரு பேச்சு. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் ஒருத்தன் தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கமான மனுஷனாக இருக்கான், தனியாக இருக்கும்போது தங்கமான மனுஷனாக இருக்கான். நண்பர்களோடு சேர்ந்துட்டா அவனுடைய மனநிலை, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை எல்லாமே மாறி விடுகிறது. தனியாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கான், தண்ணியை போட்டாம்னா
வேற மாதிரி இருக்கான். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் யாரோடு இருக்கிறார், எதை வைத்திருக்கிறார், என்ன உண்ணுகிறார் என்பதை பொறுத்து அவருடைய செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு 4-5 பேர் சேர்ந்து சண்டைக்கு வரும்போது ஒருத்தர் கையில் துப்பாக்கி இருந்தால் அவர் தைரியமாக இருப்பாரா, பயந்து போவாரா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று தீர்மானிக்கப்படுகிறார். இது அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நடப்பது என்னவென்று சொன்னால், உடனிருப்பது இறைவன் என்று சொன்னால் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இஸ்ராயேல் மக்கள் இவ்வளவு துணிவாக, இவ்வளவு வெற்றியோடு பல காரியங்களை செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களோடு இறைவன் இருந்தது. இறைவன் இருந்தார், அதுதான் காரணம். அதனால தான் புறவினத்தார்கள் என்ன சொல்லுவார்களாம், அவருடைய சட்டையை மேலாடையை பிடிச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்களாம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகவே உங்களை பற்றி கொள்கிறோம், உங்களோடு கூடவே வருகிறோம் என்று சொல்லுவார்களாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? மன்னிப்பு கூடியதாக, இரக்கமுடையதாக, மறக்கக்கூடியதாக, உதவுவதாக, அன்பு செய்வதாக, வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கடவுளுக்குரிய பண்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதனிடம் பெருந்தன்மையான காரியங்கள் இருப்பதை கடவுள் இருக்கிற போது நாம் காண முடிகிறது. அந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு இருக்கிற போது அவரை பின்பற்றி ஏராளமான மனிதர்கள் வருவார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களை, நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை தங்களோடு வைத்து கொண்டவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூத்தின் மாமியார் யார்? நகோமி. அவள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு மாமியாராக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரூத்து சொல்லுகிறா, ரூத்து புத்தகம் 1வது அதிகாரம், ரூத்து 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த ரூத்து தன்னுடைய மாமியாரை விட்டு போக விரும்பாமல் என்ன சொல்கிறார்? உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது எப்படி இருக்கிறது? செக்கரியா புத்தகத்தில் சொன்னது போல, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், அதனால் உங்களை பின்பற்றி வாரோம். நகோமியோடு ஆண்டவர் இருப்பதை கண்டாள், அதனால தான் ரூத்துவால் போக முடியலை. அவன் என்ன சொல்லுகிறா? உன் இல்லமே என் இல்லம், உன் தெய்வமே என் தெய்வம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோடு இறைவன் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வெற்றியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெற்றியிலெல்லாம் நடக்கக்கூடியது என்னவென்று பார்க்கிறோம். அவர்கள் எப்போதுமே ஆண்டவரை மையப்படுத்தி இருந்தார்கள். செங்கடலை கடந்து வருகிறார்கள். நீ பாருங்க, விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை சிந்தித்து பார்க்கலாம். விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவர்கள் செங்கடலை கடந்து வருகிறார்கள். செங்கடலுக்குள்ளாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது எகிப்தியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க இப்படி போகிறாங்களே, அவங்க பின்னாடி நம்மளும் போவோம், அந்த உலர்ந்த தரையில் நம்மளும் நடந்து போவோம் அப்படின்னு போகும்போது அவர்கள் காணுகிற காட்சி மிக ஆச்சரியமான ஒரு காட்சி. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அப்போது எகிப்தியர்கள் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம். ஏனெனில் வாசிங்க, ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகி நமக்கு எதிராக போரிடுகிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஓடி போவோம். ஏன்னு சொன்னால், இஸ்ராயலர்களோடு யார் இருக்கிறார்? ஆண்டவரே போரிடுகிறார். அப்போ இந்த செக்கரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது மிக உண்மையான காரியம்.
உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், அதனால் உங்கள் பின்னாடி வாரோம் அப்படி சொன்ன அந்த செய்தி எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போல் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். யோசுவா முதன்முறையாக மோசேக்கு அப்புறமாக பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஒரு நாட்டை உளவு பார்ப்பதற்காக அவர் அனுப்புகிறார். தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி அவர்கள் அங்கே ராகாப் என்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள். அப்போது அந்த பெண் சொல்லுகிற பதில் என்ன? யோசுவா புத்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 11 முடிய நான் வாசித்து பார்க்கிறோம். அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், உங்கள் கடவுள் செங்கடலை கலக்க செய்தார் என்று கேள்விப்பட்டோம், அவர் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். உங்களோடு இருக்கிற கடவுள் என் ஆபத்து வேளையில், என் துன்ப வேளையில் எங்களோடு இருப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் கடவுளுடைய உடனிருப்பினுடைய வல்லமை. அதே போல நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதுவரையிலும் போரில் தோத்துக்கிட்டே வருவாங்க, பயந்து போய் இருப்பாங்க. உடன்படிக்கை பேழை அந்த போர் நடக்கக்கூடிய இடத்தில், அந்த களத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே இஸ்ராயல் மக்கள் பலவாறு சத்தம் போடுவாங்க, ஏராளமாக குஷியில் சத்தம் போடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், மற்ற போரிடக்கூடியவர்களாம் சொல்லுவாங்க, அங்கே என்ன சத்தம் வந்துச்சு, ஏன் இவ்வளோ பெரிய சத்தம், ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க? அப்படி திரும்ப கேட்கும்போது தான் அவங்க புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர்கள் மத்தியிலே இறைவன் இருக்கிறார், அதனால தான் இந்த சத்தம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்கிறோம், இறைவன் ஒருவரோடு இருந்து விட்டால் எப்படி நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே பார்க்கிறோம். அதனால தான் செக்கரியா புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், அதனால் உங்களோடு வருகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீ பாருங்க, இயேசுவோடு தந்தையாகிய கடவுள் இருந்தார், அதனால தான் அவருடைய பேச்சிலும் செயலிலும் எல்லா வகையிலும் அவர் இறைமகனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட அவர் தன்னுடைய பகைவர்களை, தனக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்கக்கூடியவர்கள், இயேசுவை குறித்து ஆய்வு செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உண்மையிலேயே இறைமகன், உண்மையிலேயே கடவுள் மனிதர். ஏனென்றால் அவர் கடவுள் மனிதர் அப்படிங்கிற ஒரு மனிதரால் தான் இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் மன்னிக்க முடியும், ஒருத்தரை ஏற்றுக்கிட முடியும் என்று அவர்கள் பல நிலைகளில் ஆய்வுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. நாமும் நம்முடைய அனுபவங்களிலே இதை புரிந்து கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நற்செய்தியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன பகுதி? லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 51 முதல் 56 முடிய வாசித்து பார்த்தோம். அதில் என்ன நடக்கு? இயேசு எருசலேம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அப்போது போகும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சமாரியர்களுடைய ஊர் பக்கமாக போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது அந்த வழியாக அவங்க போகக்கு அனுமதிக்கலை. சமாரியர்கள் இயேசு இந்த பக்கமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே சீடர்கள் 2 பேர், யோவானும் யாக்கோவும் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் வானத்திலேருந்து தீ வந்து விழுந்து கொலை செஞ்சுருவோமா, எல்லாரையும் தீர்த்துருவோமா, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியம், ஆண்டவரே, நீர் வானத்திலேருந்து தீ உயர வச்சு இவங்களை கொல்லும்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களை விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவர்கள் இயேசுவை குறித்த நற்செய்தியை பல இடங்களுக்கு அறிவிக்க போனாங்க. போகிற போது இயேசுவினுடைய பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் ஓடியது வந்து இயேசுடைய வந்து சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இயேசுனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் இவர்கள் கொஞ்சம் பெற்றிருந்தாங்க. அதனால் என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், நமக்கு யாராவது எதிராக இருந்தால் அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும், அவங்கள போட்டு தள்ளிடணும், அவங்கள ஆளை இல்லாமல் ஆக்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, கடவுளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர் கூட சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு முற்படலாம் என்பதற்கான ஒரு செய்தி தான் இந்த பகுதி. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார். நாம் அப்படி செய்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளமே இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதற்காக
சமாரியர்கள் என்னை போகவிடக்கூடாது என்பதற்காக நானும் பதிலுக்கு பதில் செஞ்சா என்னோடு இறைவன் இருப்பதற்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லுவதற்காக தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு அவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீங்கு செய்ய நினைக்கிறவருக்கு தீங்கு செய்வது என்பது இறைவனுடைய செயல் அல்ல. தந்தை கடவுளுடைய செயல் என்ன? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பொழிய செய்வர், நேர்மை உள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் தன் கதிரவனை உதித்தெழச் செய்வது. அதுதான் இறைவனுடைய இயல்பு. ஆகவே இறைவனை நீங்கள் உங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராக இருக்கணும்? அந்த இறைவனுக்குரிய குணங்களை கொண்டவர்களாக இருக்கணும். அதனால தான் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கோயிலுக்கு கிளம்பி வரும்போது உங்கள் கையை பிடிச்சிக்கிடுவாங்க, உங்கள் சேலையை பிடிச்சிக்கிடுவாங்க, நானும் வாரேன், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, அந்தோணியார்த்தை என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க 10 அடி தூரம் நின்றுக்கிடுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது? ஆகவே தான் செக்கரியாவினுடைய காலம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை உங்களோடு கொண்டிருங்கள், அப்போது நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களை பற்றி கொள்வார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் அப்படி இயல்புடையவர் என்று சொன்னால் நாமும் அதன்படி வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இறைவனுடைய இயல்பு கெட்ட கனிதருங்கிற நல்ல மரம் இல்லை, நல்ல கனிதருகிற கெட்ட மரம் அல்ல. இறைவன் நல்லவர் என்றால் எப்போதுமே நல்ல கனிதான், அதுதான் அவருடைய இயல்பு. சீடர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக இருந்து கொண்டு கெட்ட கனி தர முடியுமா என்பது போல மற்றவர்களை அழிப்பதற்காக இயேசுவிடத்திலே உத்தரவு கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவரை நம்மோடு வைத்திருக்கிறோம். ஆண்டவரை நம்மோடு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எப்போதுமே ஆண்டவருக்குரிய செயல்பாடுகளாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் நினைக்கிறோம் உண்மையிலேயே எல்லாரும் உங்களிலே வந்து மகிழ்வார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு பகுதி நீங்கள் தியானித்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எலிசபெத்தம்மாளுக்கு ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாரும் கேள்விப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்தாங்களாம். முதல்ல மரியாதை தான் போனாங்க, போய் தங்கியிருந்தாங்க. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டாங்களாம். எல்லாரும் கூடி வந்து மகிழ்ந்தார்கள். எதற்காக மகிழ்ந்தார்கள்? எலிசபெத்துக்கு ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்கள், எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் இறைவன் உடனிருந்தார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அதுவரைக்கும் வராதவன், பேசாதவன், போகாதவன் எல்லாரும் தான் வந்தாங்க. எல்லாரும் தான் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் எலிசபெத்தம்மாள் பேறுகாலம் இருக்கிற போது, அந்த குழந்தை உண்டாகி இருக்கிற போது மரியாள் மட்டும்தான் போயிருந்தா. ஆனால் எலிசபெத்தம்மாளுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்று கேள்விப்பட்டவுடனே அறியாதவர்களும் அறிந்தவர்களும் பேசியவர்களும் பேசாதவர்களும் அந்த ஊரை சார்ந்தவர்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் வந்து சேர்ந்தார்கள் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இறைவன் நமக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மை நம்முடைய செயல்களிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய செயல்களிலே அன்பாக, இரக்கமாக, மன்னிப்பாக, மறக்கக்கூடியதாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னால் செக்கரியாவின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் மிக பொருத்தமானது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகவே உங்களோடு வருகிறோம் என்று புறவினத்தாரும் உங்களை அறியாதவர்களும் உங்களை பார்த்தவர்களும் உங்களை பழகியவர்களும் கூட உங்கள் பின்னால் வருவார்கள். அப்போது ஆண்டவரின் புகழ், ஆண்டவருடைய மகிமை மேலாய் விளங்கும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஈர்க்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஈர்க்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ.
என் மனம் ஏற்று தயங்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வார்த்தை எங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே. உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாயிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமுன் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசில்லா குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீர் என. மாசில்லா குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீர் என. ஆசையாய் இயேசுவை விசுவாசித்துமக்கு பூசிதமாய் நன்றி செலுத்துகின்றேனே. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட இத்திருவுணவு நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைப்பிடித்து நிலை வாழ்வை என்று பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடலலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் ஊழியரை பாரும். உம்மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீ நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மனமெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நமது மத்தியிலே எழுந்திரளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். இவ்வளவு நேரமும் அவருடைய திருமுகத்தை உற்று பார்த்திருந்த நாம் இப்போது நம்முடைய மனக்கண்களில் அவரை கொண்டு வந்து நம்முடைய தேவைகளையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இனிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நற்கருணையில் வீற்றிருந்து எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய எங்கள் அன்பான இயேசுவே, இதோ உமது பேரன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உலகில் நாங்கள் வாழுகிற இந்த வாழ்வின் பயணத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தும் அறியாதவர்கள் போல் வாழ்ந்த நேரங்களுக்காக இந்த வேளையிலே மனவருத்தப்படுகிறோம். நீர் எங்களை தேடி வந்தும் நாங்கள் உம்மை கண்டுகொள்ளாமல் இருந்த நேரங்களுக்காக இந்த வேளையிலே மனவருத்தப்படுகிறோம். நீர் எங்களை அன்பு செய்தும் உம்மை விட்டு விலகி போனோம், உம்மை மறந்தோம், எங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு சரியென்று பட்டதை நாங்கள் செய்வதற்கு முன் வந்தோம். எங்களுக்கு சரியென்ன படுவதை மற்றவர் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் கோபித்து கொண்டோம், பகை வளர்த்தோம், வெறுப்பு கொண்டோம். ஆனால் ஆண்டவரே, இவ்வளவு தீமைகளுக்கு மத்தியிலும் உம்மை மறந்த நிலைகளுக்கு மத்தியிலும் உமது அன்பை புறக்கணித்த வேளையிலும் கூட நீர் எங்களை அதிகமாய் தேடி வந்தீர். இதோ ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தது போல நாங்கள் எல்லோரும் உம்மிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று நீர் ஆசை கொள்கிறீர். அப்படி திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களையே தயாரிக்க வேண்டும் என்ற இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். வந்த இடத்திலே அந்த மகனை பார்த்து, நீ என்ன செய்தாய், எங்கு போனாய், எப்படி இருந்தாய், பணத்தை என்ன செய்தாய், சொத்துக்களை எல்லாம் என்ன செய்தாய், எதுவுமே கேட்காமல் ஆண்டவரே நீர் அப்படியே அவன் இருக்கிற நிலையிலேயே அன்பு செய்தீரே, ஏற்றுக்கொண்டீரே. இந்த நாளிலும் கூட நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அப்படியே உமது பாதத்தில் வந்து நிற்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊதாரி மகனாக, ஊதாரி மகளாக எங்களுடைய வாழ்க்கையில் விருப்பம் போல் வாழ்ந்த நேரங்களுக்காக நாங்கள் மனவருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், உம்மை நாடி வந்திருக்கிறார்கள், உமது வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், உம் திருமகனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகி இருக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தாரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை தாரும். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை இன்னும் அதிகமாய் பெருக்குவீராக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சவில்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அழுது புலம்புகிற ஒரு வாழ்க்கை தான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிற போது பெருமளவு மீன்பாட்டை கண்ட பேதுரு போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உமது வார்த்தையின்படி, உமது ஒளியின்படி, நீர் காட்டுகிற பாதையின்படி, உமது கட்டளைகளின்படி நாங்கள் வாழுகிற போது ஆண்டவரே, நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இல்லை என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு விருப்பமான காரியங்களில் வாழுகிற பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர் என்று இந்த நாளிலே மறையுறையிலே நாங்கள் தியானித்தோம்.
இதோ இஸ்ரேல் மக்கள் வருகிற போது 10 பேர் அவர்களுடைய மேலாடைகளை பிடித்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாராமே, அந்த ஆண்டவரோடு நீங்கள் பயணப்படுகிறீர்களாமே, அந்த ஆண்டவர் உங்களிடத்தில் இருப்பதால் நாங்கள் உங்களோடு வருகிறோம் என்று சொல்லி அப்படி புறவினத்தார் வருவார்களாம். அப்படி வருகிற காட்சியை காணுகிற போது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்வு உமக்கு விருப்பமாய் அமைந்தது என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் இந்த நாளிலே விசுவசிக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தாரும், விரும்புகிற நலமான வாழ்வை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை தாரும், இன்னும் இளையோருக்கு வேண்டிய வேலை வாய்ப்பினை திருமண காரியத்தை கைகூடி வரச் செய்வீராக. படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு படித்து நல்ல அதிகாரமிக்க வேலைக்கு செல்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இதோ திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உறவிலும் ஒன்றிப்பிலும் சமாதானத்திலும் அன்பிலும் பிடிப்பிலும் எல்லா பிள்ளைகளும் பிரமாணிக்கத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குடும்பங்களிலே பகை இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை நோக்கி கண்ணீரோடு செபிக்கிறார்கள். இதோ எங்களுடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக, அமைதி வேண்டும் என்பதற்காக, திருமணம் முடித்து கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும், என் மகளின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும், என் மருமகனை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், மருமகளை ஆசீர்வதியும் என்று சொல்கிற பிள்ளைகளை ஆண்டவரை விதாமை இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. இதோ அன்பு பெற்றோர் ஏறெடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே உமது மேலான கரம் அவர்களோடு இருப்பதாக. நோய் நொடிகள், பிணிகள், பில்லி சூனிய கட்டுகள், பேய் பிசாசுகள், தந்திரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவி அழைத்த அதோ அந்த பர்த்திமேயுவை நீர் உம்மிடத்திலே வரவழைத்தீரே, அதுபோல இந்த நாளில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த மகன் அழுதபோது, கண்ணீரோடு கேட்டபோது அவனை அருகாமையில் அரவழைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் வழங்கினீரே, அதுபோல எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இந்த நாளிலே உம்மை ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாமே உமது கரங்களுக்கு வந்து சேர்வதாக. உமது பாதங்களில் நிற்கிற பிள்ளைகளை நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருத்தலத்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு இனத்தை, மொழியை, சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருடைய ஜெபமும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அற்புதம் அதிசயங்கள் செய்கிறவர், அவர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் இந்த நாளிலே கேட்பீராக. இயேசுவே, எங்கள் தகப்பனே, இதோ நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிறே, உம்மை ஏறெடுக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி செபிக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதலை கண்ணோக்குவீராக. என் மகன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்திலே என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் எனக்கு உதவியாக இல்லை என்று புலம்பி தவிக்கிற, கண்ணீரோடு செபிக்கிற, ஏறெடுக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீதாமே இந்த நாளில் நான் இருக்கிறேன். என் மகனே, நீ அஞ்சாதே, என் மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் விடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை இந்த நாளில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிடலாம், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்து. எல்லாரும் ஜெபியுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கேட்டவங்க, ஜெபிச்சவங்க எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி, இயேசுவை எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி, என் குடும்பத்தின் தந்தையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி, என் பிள்ளைகளை பராமரிப்பதற்காக நன்றி, என்னுடைய வேலையை பார்ப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, என்னுடைய ஜெபத்தை கேளும் அப்பா, இந்த வேளையில் ஜெபிக்கிறேன், ஜெபத்தை கேளும் ஐயா, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் ஐயா. இந்த நாளிலே ஏறெடுக்கிறோமே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமே, எங்களுடைய ஜெபத்தை கண்ணோக்குவீராக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சேர்ந்து பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோடு போ என்று செக்கரியாவை பார்த்து சொன்ன அதே தூதர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடுவோம். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதுவே.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளிருக்கிற அந்தோணியாரே, பரிசுத்ததனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. உமது திருமுகம் மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய சிஸ்ட அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் செல்வமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்து நிற்பாக்கியவர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான
தாழ்வரமே தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ ஆறுகளையும் காடுகளையும் கடந்து ஓடி வந்தோ துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டுக்கள் மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்களுடைய அழுகையும் கண்ணீரும் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியே ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பு நிறைந்த தகப்பனே ஆமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.